மக்களவை தேர்தலில் இந்தியா கூட்டணி 350 இடங்களில் வெல்லும் என்றும், தமிழக முதல்வர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் நாட்டின் பிரதமர் எனவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் நடைபெற்ற நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். பீகார்ல அருமையான கூட்டணி அமைந்திருக்கின்றது. அங்க லல்லு அவர்கள் காங்கிரஸ் தேஷ்முக் அவருடைய பகன் இன்றைக்கு கூட்டணி அமைந்திருக்கின்றார். இன்றைக்கு கூட டிவியில பார்க்கும்போது அந்த கூட்டத்தை பார்க்கின்ற போது கண்டிப்பாக 100% பீகார்ல இந்திய கூட்டணி வெற்றி பெறும் என்ற நிலைக்கு உருவாகி இருக்கின்றது. மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டா அங்க சரத்பவார், தாக்கரே, அதுபோல காங்கிரஸ், இந்த மூணும் இந்த கூட்டணியை ஒழுங்கா அமைச்சிட்டாங்க. இவன் நினைச்சான், மோடி நினைச்சான் எல்லாம் சண்டை போட்டு போயிருவாங்க, நம்ம ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி நினைச்சான். ஆனா இன்றைக்கு அந்த கூட்டணி அமைந்த பின்பு இன்றைக்கு மோடி என்ன பண்றதுங்கிறது தெரியாம இருக்காரு. டெல்லியில இருக்கின்ற கெஜ்ரிவால 8 தடவை அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. ஒரு முதலமைச்சர், எந்தவித சம்பவமும் இல்லாத ஒரு முதலமைச்சர், அவருக்கு 8 தடவை அமலாக்கத்துறையின் மூலம் நோட்டீஸ் அனுப்பி அவரை அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மிரட்டுறாருன்னு சொன்னா எவ்வளவு நாள் நடக்காது. இன்னும் 2 மாசம் தான் உனக்கு கணக்கு. அந்த கணக்கு, இந்த நோட்டீஸ் உனக்கு திரும்ப வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடன்பட்டிருக்கின்றேன். இன்னைக்கு குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னா எல்லா இடத்திலும் கூட்டணி அமைஞ்சிட்டு, மம்தா மாமா மட்டும் நான் தனியா நிக்கிறேன்னு சொல்றாங்க. அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஆனா அங்கேயும் கூட்டணி அமைஞ்சிடும். அந்த வகையில பார்க்கின்ற போது ஏறக்குறைய 350 தொகுதி இந்த இந்தியா கூட்டணி என்பது வெல்லும். அன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் யாரை சுட்டி காட்டுகின்றாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமராக வர முடியும் என்ற வரலாறு உருவாக போகின்றது. இன்றைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பல்வேறு அமைப்புகளில் இருக்கின்றார்கள். பல்வேறு அமைப்புகளில் இருந்தால் பல்வேறு சிந்தனைகளும் இருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் நான் உங்களுடைய பொறுப்பாளர்களை தொட்டு கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த ஆட்சி, மோடி ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னால் கட்சியும் இராது, அத்தனை பேர் நாம் பாதிக்கப்படுவோம். அதை நன்றாக உணர்ந்து யாருக்கு ஓட்டு போட்டால் மோடியை வீழ்த்த முடியும் என்ற நிலைகளை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்ற வகையில் உங்களை பொறுப்பாளர் தொட்டு கேட்டுக்கொள்கின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.